Hello guys, welcome back. This is part number 3 on module number 25 Way Optics. Previous videos like contents and explanations பண்ணிருக்கோம். Now we are moving with solved example problems. Solved example problem நம்ம யூசுவலாக சொல்கிறது தான் calculation கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு MCQ-குள்ளே போனீங்கன்னா it will be helpful for you அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்கள் for any queries or live interaction sessions. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். So moving to problem number 1. What speed should a galaxy move with respect to us so that the sodium line at 589 nanometer is observed at 599.6 nanometer? ஸோ ரெண்டு லேம்டா இருக்குது. அப்போது டிஃபரன்ஸ்னு பண்ணும்போது this is lambda 1, this is lambda 2. அப்போது ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லேம்டா ஷிஃப்ட் அல்லது வேவ் லென்த் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, which is equal to greater minus lesser. இது எதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா வெலாசிட்டி v கண்டுபிடிக்கணும்னா லேம்டா வெலாசிட்டி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்முலான்னு சொல்லும்போது c which is equal to lambda f, c is proportional to lambda. ஆனால் இங்கே நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டில் வரும்போது ரெண்டு விஷயம் வருது. ஸோ c டிவைடட் பை cmனு சொல்லும்போது இங்கே லேம்டா பை லேம்டான்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் நமக்கு வெலாசிட்டி ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டாப்ளர் எஃபெக்ட். டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறது ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தாலும் நம்ம இது தெரியாமல் நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ ஆனால் இந்த சம் நான் நடத்தி தான் வேறு வழியில். ஸோ v which is equal to c is multiplied here, c into lambda l delta lambda divided by lambda. ஸோ அப்படி சொல்லும்போது the 596 minus 589 into 10 power minus 9 நேனோன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் divided by the initial 589 into 10 to the power of minus 9. ஸோ that means இது ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 0.6 into 10 power minus 9 into 3 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.8 into 10 to the power of 8. அதுக்கப்புறம் இங்கே டிவைட் பை 589 into 10 to the power of minus 9 போடும்போது these values are cut. ஸோ கட்டாக இருந்தனால 1.8 டிவைட் பை 589 790 அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 1.8 into 300ன்னு போட்டு பாருங்கள். போடும்போது 18 3 54 5400 ஒரு டாட் வச்சா 540. ஸோ கிட்டத்தட்ட 300லேருந்து 400க்குள்ளே இருக்கும், 300லேருந்து 350க்குள்ளே இருக்கும். ப்ராபபிளாக ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு 1/320 அப்படின்னு வந்துச்சு. ஸோ 1/300 அப்படின்னு சொன்னோம்னா அதை வேல்யூ 0.33 இல்லை உங்களுக்கு 1/3 which is equal to 0.33. இங்கே இந்த ரெண்டு ஜீரோ மேலே 10 to the power of 2ங்கிறது இங்கே 0 போச்சுன்னா 10 to the power of minus 2 0.0033 கரெக்டாக. ஸோ அதே வேல்யூ தான் இங்கே 0.003 into 10 power 8. இதை என்னென்னு எடுத்துடலாம், இதோட இங்கே ஒரு 3 கடை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 to the power of 3 அப்புறம் 10 to the power of 5னு மாறும். அதோட இங்கே 0.003 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் 3 into 10 power 5. நான் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரேன் அப்படின்னா இந்த ஆன்சர் நான் கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும், அதுக்காகத்தான். ஸோ இந்த 10 to the power of 5 10 power 2 into 10 power 3 into 3ன்னு போட்டிங்கன்னா 3 into 10 ஸ்கொயர்னா 100 300 10 to the power of 3னா கிலோமீட்டர் பர் செகண்ட். இந்த ஆன்சரை முதல் ஸ்டெப்லேயே ஆன்சர் கரெக்டு, ரெண்டாவது ஸ்டெப்பு 10 power 5ன்னு சொல்லும்போது கரெக்டு, மூணாவது ஸ்டெப்பு 10 power 3க்கு நான் கொண்டு வரும்போது வந்த ஆன்சர். ஸோ இப்படி தான் 3 ஆன்சர் இருக்கும். ஏன்னா இந்த சாப்டர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சாப்டர் நம்பர் 25 இஸ் வெரி வெரி ஈஸி. கொஸ்டின்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி லெவலில் தான் இருக்கும், ஈஸி அல்லது ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். டஃப் லெவலில் போகிறதுங்கிறதே ரொம்ப ரேர். அதனால் ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்கிறனால யூனிட் கன்வர்ஷனில் தான் உங்களுக்கு மாட்டும். ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு அதிகமாக உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ் மாட்டும். ஸோ அதனால தான் நம்ம ஏற்கனவே நம்ம சாப்டர் நம்பர் 21 22 23 பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரியான யூனிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சிம்பிள் ஸ்டெப்பு, பட் அதோட யூனிட் கன்வர்ஷனில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன். When a monochromatic light incident on a surface separating two media, the reflected and refracted light both have same frequency as incident frequency. Explain why. ஸோ இதோட கொஸ்டினுக்கான தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. ரிஃப்ராக்ஷன் எல்லாமே டியூ டு இன்சிடென்ட் லைட்டால் தான் ஏற்படுது. ஸோ அதே போல் ஆட்டம்ஸ் மே பி viewed as oscillators which take up the frequency of the external agency causing forced oscillation. ஸோ ஆசிலேஷன் சொல்லும்போதே லைக் திஸ் வேவ்ஸாக நமக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இன்சிடென்ட் பேட்டர்ன் என்னவாக இருக்கோ அதுதான் ஃபைனல் பேட்டர்ன்லேயும் ஃபாலோ ஆகும். ஸோ ஓவரால் ப்ராசஸில் நமக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒமேகா which is equal to 2πf. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் அப்பான் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி எந்த இடத்துலையும் சேஞ்ச் இருக்காது. ஈவன் சொல்ல போனால்
ஒவ்வொரு பீக் பாயிண்ட் இருக்குது, ஒரு பீக்கு, ஒரு மிடில், அதுக்கப்புறம் டவுன், அகைன் ஒரு பீக். இதில் வெலாசிட்டியோட வேல்யூ மைனஸ் ஒமேகா ஏன்னு மாறும், இல்லை ப்ளஸ் ஒமேகா ஏன்னு மாறும். ஆக்சலரேஷன் சொல்லும்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏன்னு வரும். பீக் பாயிண்ட்டெல்லாம் பொறுத்த மட்டும் ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும், இல்லை வெலாசிட்டி ஜீரோவாகவும் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி ஆக்சலரேஷன் மாறலாம், பட் ஃப்ரீக்வன்சி நெவர் சேஞ்சஸ். அதனால தான் லைட் எமிட்டட் பை a charged oscillator is equal to frequency of oscillation. ஸோ அதே போல் ஸ்கேட்டர்டு லைட்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சிடென்ட் லைட்டோட ஃபோக்கஸ் ஆகும். வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் கேன் சேஞ்ச், ஆனால் ஃப்ரீக்வன்சி டசன்ட். அதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்து, when a light travel from rarer medium to denser medium, the speed decreases. Does the reductions in speed imply a reduction in energy carried by the light wave அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜின்னு நம்ம சொல்லும்போது 1/2 mv² சொல்லுவோம். இதை இன்னும் ஒரு ஆர்டரில் சொல்லணும்னா 1/2 இன்ட்டு m இன்ட்டு v² அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா இன்ட்டு r². ஸோ 1/2 m ஒமேகா ஸ்கொயர் r². ஸோ அப்படி சொல்லும்போது திஸ் வேல்யூ ஆஃப் ஆருங்கிறது இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆம்ப்ளிடியூட். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த ஆம்ப்ளிடியூட் ஒன்லி, நாட் வெலாசிட்டி. மறுபடியும் ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரீக்வன்சியோட ஒவ்வொரு பாத்தில் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் ஒமேகாவேயாக இருக்கும், இங்கே ஜீரோவாக இருக்கும், அகெயின் ஒமேகா ஏவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல அதோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபார் அன் ஆசிலேட்டரி கர்வ். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது சாப்டர் நம்பர் 14க்கும் சேர்த்து தான், 14ல் வரக்கூடிய பேசிக் தியரி. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வாட் ஐ எம் கெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த ஆம்ப்ளிடியூட். ஏன்னா ஒமேகான்னு சொல்லும்போது 2πf, ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்படிங்கும்போது ஆம்ப்ளிடியூடு மட்டும்தான் இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஆம்ப்ளிடியூட ப்ளஸ் அண்ட் மைனஸோட வேல்யூ இருக்கலாம், இதை டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜியும் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஸ்பீட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வெலாசிட்டி எனர்ஜி டிக்ரீஸ் தானே ஆகும் அப்படிங்கிற நீங்கள் விஷயத்தை சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி வெலாசிட்டி, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் ஆம்ப்ளிடியூட். ஸோ தி ஆன்சர் இஸ் நோ. ரைட்டுங்களா? அடுத்து, இந்த வேவ் பிக்சர் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் டிட்டர்மைன்டு பை ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ். இது சரியா? நெக்ஸ்ட்டு, வாட் டிட்டர்மைன் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன் த ஃபோட்டான் பிக்சர் ஆஃப் லைட். இன்டென்சிட்டின்னு சொல்லும் போதே பவர் டிவைடட் பை ஏரியாங்கிறது வந்தது. ஏரியான்னு சொல்லும்போது 4πr² அப்படிங்கிறது. திஸ் r² மே பி ரிட்டன் அஸ் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், த இன்டென்சிட்டி இஸ் டிட்டர்மைன்டு பை நம்பர் ஆஃப் ஃபோட்டான் கிராசிங் பர் யூனிட் டைம் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சராக இருக்குது. ஸோ ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி யூனிட் டைம். பவர்னு சொல்லும்போது ஃபோட்டான்ஸ், ஏன்னா பவர் அப்படின்னு சொல்லும்போது வாட் யூ மீன், எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அல்லவா? ஸோ எனர்ஜிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் per unit time அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் the value of given value of frequency, intensity is determined by number of photons unit crossing per unit area. ஸோ I is proportional to P. அதே நேரம் இங்கே வேவ் பிக்சரில் ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, இதுவும் கரெக்டு தான். பட் த வேல்யூ ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோட்டான் அப்படிங்கிற ஆர்டரில் பார்க்கும்போது பவர் ஆல்சோ டிட்டர்மின்ஸ். அப்போ I is proportional to Pங்கிறதும் ஒரு ஆன்சர். I is not only divided by a² அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை தான். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் ஆம்ப்ளிடியூட் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டான்ஸ் என்டரிங் பர் யூனிட் டைம். நாட் ஓன்லி பவர், எனர்ஜி பர் யூனிட் டைம்னு நம்ம போடுறோம் இல்லையா, அதுதான் இதற்கான சரியான விடையாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் வரும். மோர் பிட் லைக் ஏ தியரட்டிக்கல். இது எனக்கு தெரிஞ்சு 3 கொஸ்டினுமே உங்களுக்கு சாப்டர் நம்பர் 14ல் கேட்டிருக்க வேண்டியது இங்கே கேட்டுட்ருக்காங்க. பட் எனிஹவ் இதில் வேவ் ஆப்டிக்ஸ் கேரி ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாப்டரில் அது வருது, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த பெருசாக டிஃப்ரென்சஸும் கிடையாது. தி நெக்ஸ்ட் ஒன் வெரி வெரி ஈஸி கொஸ்டின். 2 slits are made of 1 millimeter apart and screen is placed 1 meter away. What is the fringe separation when the blue-green light of wavelength 500 nanometer is used? லாம்டா இருக்குது, 2 டிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக எப்போதுமே சொல்கிறதுனா 2 ஸ்லிட்டை பிரிக்கிறதுக்கு பேர் ஸ்மால் டி, ஸ்லிட்டுகளுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸுங்கிறது கேபிட்டல் டி, இதோட செப்பரேஷனை ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா ஃபார்முலா கூட லாம்டா இன்ட்டு கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டி. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா டியோட வேல்யூ 1 millimeter இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் 10⁻³ மீட்டர். கேபிட்டல் டிங்கிறது ஆல்ரெடி 1 மீட்டர் இருக்குது, அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. லாம்டா என்பது 500 × 10⁻⁻9 மீட்டர் அப்படிங்கிறத போட்டுடலாம். நம்ம எல்லோரும் என்ன கரெக்டாக தப்பு பண்ணுவோம்னா இந்த கேபிட்டல் டின்னு போட்டுருவோம், ஸ்மால் டி போட்டுருவோம். போடும்போது என்ன மிஸ்டேக் வந்துடும்னா ஸ்மால் டியோட வேல்யூ மேலேயும் கேபிட்டல் டியோட வேல்யூவை கீழேயும் போடுவோம்.
இது நம்மளோட அக்யூரசி எரர்னு சொல்லுவாங்க. சின்ன ஃபார்முலா 2 ஸ்டெப் ஆன்சரு. ஆனால் என்ன பண்ணிடுவோம், இந்த மிஸ்டேக்கே பண்ணிடுவோம். ஸோ 500 இன்ட்டு 10 to the power of -9 இன்ட்டு கேபிட்டல் டி 1 மீட்டர் டிவைடட் பை ஸ்மால் டி ஆன 10 to the power of -3. இதை கட் பண்ணும்போது 10 to the power of -6. அப்போ 500 இன்ட்டு 10 to the power of -6 அப்படிங்கிறத என்னென்னு எழுதலாம், 500 மைக்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு ஆன்சர். அதனால தான் இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணிட்டேன், தனியாகவே இன்சால்வ் பண்ணுறேன். இது ஒரு கொஸ்டின், ஒரு ஆப்ஷன். அப்புறமா இதை என்ன செய்யலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டரில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 2 to 10 to the power of -6 இருக்குது. அப்போ 0.5 இன்ட்டு 10 to the power of 3 இன்ட்டு 10 power -6, ஏன்னா மைக்ரோங்கிறது 10 power -6ன்னு போட்டால் which becomes 0.5 இன்ட்டு 10 to the power of -3 மீட்டர். இது ரெண்டாவது ஆன்சர். இதையே ஃபர்தராக டிவைட் பண்ணால் 0.5 மில்லிமீட்டர். இது மூணாவது ஆன்சர். இப்படி 3 ஆன்சரில் நம்ம இதை கொடுக்க முடியும். கரெக்டாக? இதை ஒருவேளை நேனோமீட்டரில் எனக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? கன்வெர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேனோவில் உங்களால் எவ்வளோ தூரம் இதை கன்வெர்ட் பண்ண முடியுதுங்கிறத கன்வெர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினா நல்லது, இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் நோட்டில் சால்வ் பண்ணால் வெல் அண்ட் குட். ஸோ இப்படி எப்படி வேணாலும் ஆன்சர்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிறது தான் இந்த கொஸ்டினோட பியூட்டியே. சின்ன கொஸ்டின் தான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி அவேர். வேர்டிங்ஸ் 2 slits are made அப்படி அப்பார்ட் அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் ஸ்க்ரீன் பிளேஸ்ட் 1 மீட்டர் அவே அப்படிங்கிறது, இந்த வார்த்தைகள்லாம் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு கொஸ்டினே புரியலைனாலும் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஸ்லிட்டுக்கு 2த்துக்கும் டிஸ்டன்ஸு, இதுதான் ஸ்க்ரீனு அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு, இப்படி நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மேப் ஆகிடும். இந்த டயக்ராம் நான் தான் வரைஞ்சிருக்கேன், கொஸ்டினில் கொடுக்கலங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன் we are going to see is a standard question. In example 10.3, what should be the width of the each slit to be obtained 10 maxima of the double slit pattern within the central maxima of single slit pattern? கொஸ்டின் பார்த்தோன்னே டக்கு நமக்கு குழம்பிடும். ஒன்றும் கூடாது, சிம்பிள் தான். 10.3ல் இருக்கக்கூடிய டியோட ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, வித் இருக்கு இல்லையா, 10 power -3, அதாவது 1 மில்லிமீட்டருங்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா 10 times of fringe with beta which is equal to இங்கே n இன்ட்டு பை இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. இங்கே டபுள் ஸ்லிட் பேட்டர்னு சொல்லும்போது 2. ஸோ இங்கே 10 times of beta is equal to 2 இன்ட்டு பை இன்ட்டு டி டிவைடட் பை டி. இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பீட்டாவோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இந்த பீட்டாவோட டிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, we have to take it as beta இன்ட்டு கேபிட்டல் டி டிவைடட் பை டி டேஷ் which is equal to 2 lambda d divided by d. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரே ஸ்க்ரீனு தான், ஒரே ஸ்ப்ளிட்டு தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய 10 மேக்ஸிமா இருக்குல்ல, அதில் இண்டிவிஜுவலோட டி டேஷ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அதை கண்டுபிடிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேவ் லென்த்து 1 1 2 சேம் தான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்க சொல்லலை. ஸோ டி இஸ் நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் டி டேஷ் அப்படின்னு அவங்க கொடுக்காததுனால ஐ எம் டேக்கிங் கேபிட்டல் டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ ரெண்டுத்தையும் கட் பண்ணுறேன். அப்போ இது 2 இருக்குது, இதை கட் பண்ணால் 5. இங்கே டி டேஷ் தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லவா. ஸோ டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 5 டிவைடட் பை டி டேஷ் ஈக்குவல் டு 1 பை டி. தென் த வேல்யூ ஆஃப் டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ வில் பி ஈக்குவல் டு டி டிவைடட் பை 5. ஸோ டி டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லும்போது வாட் வில் கெட் த வேல்யூ ஆஃப் டிங்கிறது என்னென்னா நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடியது. த வேல்யூ இஸ் பிகம் 1 mm, அதாவது 10 to the power of -3 டிவைடட் பை 5. அதாவது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏவை இங்கே கொண்டு போகிறாங்க, இந்த டி இங்கே கொண்டு போகிறாங்க, 5 பாட்டமுக்கு போகுது. ஸோ போகும்போது வாட் யூ வில் கெட் டி டிவைடட் பை 5 அப்படின்னு போடும்போது 0.2 mm. ஸோ 0.2 mmங்கிறது 1 டிவைடட் பை 5னா 0.2, 10 power -3 போடுங்க, 0.2 இன்ட்டு 10 power -3 மீட்டர். தேட் பிகம்ஸ் 0.2 mm. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டியை நான் கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் ஏவை மிஸ் பண்ணிவிட்டு, ஸோ இது என்ன மிஸ்டேக்னு இப்போ நான் பண்ண மாதிரி தான். 5 டிவைடட் பை டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டின்னு இருக்கா. இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, டி டேஷ் எடுக்கிற பேர் டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 5 times ஆஃப் டி. அப்போது 5 இன்ட்டு 10 to the power of -3 அப்படின்னு போடும்போது 5 mm அப்படின்னு நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ தட் வுட் பி இன் ஆப்ஷன்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே மேக்ஸிமாவோட டிஸ்டன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாட் யூ ஆர் கெட்டிங்னா, இந்த ஸ்லிங்கிள் ஸ்லிட்டோட டி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவல் ஸ்லிட்டு 1 mm. அப்படி தான் இந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கொஸ்டினோட ட்விஸ்ட்டில் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயம். இதை நான் என்ன பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இயல்பாக இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி 5 டியும் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஆக்சுவலி வாட் தே ஆர் ஆஸ்கிங்னா,
they are asking here இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, டபுள் ஸ்லிட் பேட்டர்னில் சிங்கிள் மேக்ஸிமம் சென்ட்ரல் மேக்ஸிமம் இருக்கு இல்லையா, இதோட வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இண்டிவிஜுவல் டயாமீட்டர் இதோட வேல்யூ இங்கே நீ சப்ஸ்டியூட் பண்ணும். மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் மிஸ் ஆகிடும். இது கொஞ்சம் ரேரான கொஸ்டின், அதுக்காக தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு தடவை இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டெப்பு ஈஸி தான், உங்களுக்கு தெரியாது இல்லை. என்ன வகுத்தல் இந்த பக்கம் மோனா பெருக்குதல் ஒன்றும் இதில் பெருசாக விஷயம் இல்லை. பட் ஆப்ஷனில் கொடுக்கும்போது அந்த தப்பை நம்ம செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், assume that the light of the wavelength 6000 angstrom is coming from a star. What is the limit of resolution of a telescope whose objective has a diameter of 100 inch? நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கன்வர்ஷன், இன்ச்சிலேருந்து மீட்டருக்கு போகணும். ஸோ 1 inch is equal to how many சென்டிமீட்டர்? டக்குன்னு ஞாபகம் வந்தால் நல்லது. அப்படி ஞாபகம் வரலன்னா வேறு வழி இல்லை, நான் கமெண்ட்லாம் கேட்க முடியாது, நான் தான் சால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ 2.54 சென்டிமீட்டர் அல்லது 25.4 மில்லிமீட்டர். 2.5 into 10 to the power of minus 2 மீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ. 2.54 போட்டுருவோம், ஏன் தேவையில்லாத வம்பு. ஸோ லைக்வைஸ் 1 ஆங்ஸ்ட்ராங் which is equal to 10 to the power of minus 10. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சம் சால்வ் பண்ணணும். லிமிட் ஆஃப் ரெசல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டி டீட்டாவை கேட்குறாங்க. ஸோ ரெசல்யூஷன் பவருடைய ஃபார்முலா a divided by 1.22 lambda which is equal to 1 divided by d pi. அப்படியே இந்த d பையோட வேல்யூவை மேலே திருப்பி ரிவர்ஸில் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால் இங்கே போய் மற்ற வேல்யூஸ் எல்லாம் இங்கே இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா which becomes 1.22 lambda divided by a அப்படின்னு மாறும். லேம்டாங்கிறது வேவ் லென்த்து, a என்பது டயாமீட்டர் ஆஃப் பியூப்பிள். இந்த டயாமீட்டர் ஆஃப் பியூப்பிள் அப்படிங்கிறது கண்ணால் நம்ம பார்க்கும்போது கண்களுடைய டயாமீட்டர் பார்க்கணும். அப்படி இல்லை டெலஸ்கோப் வழியாக பார்க்குறோன்னா டெலஸ்கோப்போட டயாமீட்டர், அதோட அப்ஜெக்டிவோட டயாமீட்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1.22 இன்ட்டு லேம்டாவுடைய மதிப்பு 6000 இன்ட்டு 10 power minus 10. a உடைய வேல்யூ 100 இன்ட்டு 2.54 இன்ட்டு 10 power minus 2. இதில் என்னால் எதை வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது வாட் ஐ காட், இந்த 1.22 இன்ட்டு 6 ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 732. அப்புறமா இந்த 3 எல்லாத்தையும் வேல்யூவை என்ன பண்ணிக்கிறோம், ஒரு சைபர் நம்ம எடுத்துக்கும் போது 7320 இன்ட்டு 10 power minus 10. இப்போ வரைக்கும் நான் அதை உடைக்கலை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த 2.54 இங்கே 2 0 இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 254 இன்ட்டு 10 power minus 2. இங்கே -2 எடுக்கும்போது -8ன்னு மாறும் 10 பவரில். இந்த 250 இங்கே 730 இருக்குது. ஸோ இதை கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது 250 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 750. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 730ன்னு கிட்ட இருக்குது சம்திங். ஸோ ஐம் கெட்டிங் 30 டைரெக்டாக போட்டேன். ஸோ 30 இன்ட்டு 10 power minus 8. அதுக்கப்புறம் நான் ஆன்சரை வெரிஃபை பண்ணும்போது பார்த்தேன் இன்ட்டு 10 power minus 7ல் என்னோடய ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா 3 இன்ட்டு 10 பவர் 1 -8. அப்போ 3 இன்ட்டு 10 power minus 7 ரேடியன் அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை மேட்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதில் 3.333 சம்திங் ஏதோ இன்ட்டு 10 power minus 7ங்கிறதும் 3 இன்ட்டு 10 power minus 7ங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருந்துச்சு. இதை இன்னும் ஃபர்தராக அவங்க என்ன எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா 0.3 இன்ட்டு 10 to the power of minus 6 ரேடியன்ஸ்னு கொண்டு போகலாம். அடுத்து 0.03 இன்ட்டு 10 to the power of minus 5 ரேடியன்ஸ்னு கொண்டு போகலாம். எப்படி, ஒன்றுமில்லை, ஒவ்வொரு ஜீரோவாக நம்ம என்ன பண்ணிக்கிறது, அங்கேருந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி கொண்டு போகிறது தான். இது ஒரு விஷயமே கிடையாது, சரிங்களா? இப்படி எப்படி வேணால் உங்களோட ஆன்சரோட பாத் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஏன்னா சின்ன கொஸ்டின்ஸோட ஆன்சர் எல்லாமே மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூனிட் கன்வர்ஷன்ஸோடு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அவேராக இருக்கணும், சரியா? தி நெக்ஸ்ட் ஒன், ஃபார் வாட் டிஸ்டன்ஸ் இஸ் த ரே ஆப்டிக்ஸ் a good approximation when the aperture 3 mm wide and the wavelength 500 nanometer? லாம்டாவும் டியும் இருக்குது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும்போது விச் இஸ் நத்திங் பட் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். Z கேட்குறாங்க. ஸோ Z which is equal to a² divided by lambda. ஏவுடைய மதிப்பு 3 mm, அதாவது 3 இன்ட்டு 10 power minus 3 மீட்டர். அதை ஸ்கொயர் பண்ணுறோம். டிவைடர் பை லாம்டாங்கிறது 500 நேனோ என்பது 10 power minus 9. இதை கொண்டு வரும்போது 9 இன்ட்டு 10 power minus 6 divided by 500 இன்ட்டு 10 power minus 9. ஸோ how will you write this? 5 இன்ட்டு 10 to the power of minus 7 எழுதலாமா? ஏன்னா இங்கே 2 இருக்குது, 2 - 9னா -7. 5ஆல் இதை கட் பண்ணோம்னா 18 5s are 90. அப்போது 18 இன்ட்டு 5 என்பது 90. ஒரு டாட் வச்சிங்கன்னா டாட்டு 9. அப்போது 1.8. இங்கே மேலே 10 power minus 6, பாட்டமில் 10 power minus 7. இது போகும்போது -6 + 7 which is equal to 10 to the power of 1. இங்கே 1.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 மீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூவாக இருக்கும், சரிங்களா? இந்த 18 மீட்டருங்கிறத கூட அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 180 அப்படின்னு போடலாம், இல்லை 1500
சென்டிமீட்டர்னு போடலாம். எல்லாம் ஒன்று தானே. 1700 சென்டிமீட்டர்னா 1800 இன்ட்டு 10⁻², which is equal to 18 மீட்டர். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இது சென்டிமீட்டராக போடலாம். மில்லிமீட்டர்னு போட்டால் இன்னும் சுலபம். 18,000 மில்லிமீட்டர்னு போடலாம். அப்போ நீங்கள் 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்சரோட ட்விஸ்ட்டில் இதுவும் ஒன் ஆஃப் தி ஆன்சர். சென்டிமீட்டரில் ஒரு ஆன்சர் கொடுக்கலாம், மில்லிமீட்டரில் ஒரு ஆன்சர் கொடுக்கலாம், வாட் எவர் மேபி. கொஸ்டினோட ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கன்வெர்ட் ஆகிருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது இதுக்கான அவசியம். ஓகே. லைக்வைஸ் போன சாப்டருக்கும் இந்த சாப்டருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இன்டென்சிட்டியை பற்றி நான் சொல்லும்போது அந்த இடத்துல போலாரைஸ்ட் அன்போலாரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்கே பயன்படுத்தியிருப்போம். ஏன்னா லாஸ்ட் யூனிட்டில் நமக்கு ரே ஆப்டிக்ஸ்லேயே இந்த விஷயங்கள் வரும். போலாரைஸ் அன்போலாரைஸ்ட்னு வரும்போது I0 which is equal to I equal to I0 into cos square theta அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அதே ஃபார்முலாவில் 5/2 அப்படிங்கிற வேல்யூ பயன்படுத்தியிருப்போம். I resultant which is equal to I1 plus I2 இந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்முலாஸ்க்கான ஹிண்ட் முன்னாடி இருந்திருக்கும். அதே நேரத்தில் ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த ப்ரூஸ்டர்ஸ் லாங்கிறது இன்டென்சிட்டி பேஸ்டாக நமக்கு வரும்போது, லைட்டோட இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி வரும்போது அங்கே மியூ விச் இஸ் ஈக்குவல் டு tan phi அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இதுக்கு நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் θc விச் இஸ் ஈக்குவல் டு sin inverse ஆஃப் 1/μ அப்படின்னு ஒரு ஃபார்முலாவில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். நான் ஏங்க θcயை சூஸ் பண்ணேன், இங்கே ப்ரூஸ்டர்ஸ் லாவோட வேல்யூ சூஸ் பண்ணல. ஏன்னா இதுலேருந்து 4 θ கண்டுபிடிக்க முடியும், இதுலேருந்து θ கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் பேஸ்ட் ஆன் ரிஃப்ராக்ஷன். அதுவே this polarization angle is based on intensity and Brewster's law பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ அதற்கான ஆன்சர் அன்போலரைஸ்ட், அதுக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டின் தான் இது. அண்ட் அன்போலரைஸ்டு லைட் அப்படிங்கிற இண்டிகேஷனே வாட் இட் கிவ்ஸ் அப்படின்னா சாப்டர் நம்பர் 25ல் ப்ரூஸ்டர்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான், மியூ ஈக்குவல் டு tan θ பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறது இந்த கொஸ்டினோட முதல் வார்த்தையே சொல்லிடுச்சு. இஸ் இன்சிடென்ட் ஆன் அ பிளேன் கிளாஸ் சர்ஃபேஸ், வாட் ஷுட் பி த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஸோ தட் த ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்டர் ரேஸ் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட் திங் பர்பண்டிகுலர்னு சொன்னால் நான் 90 டிகிரி அப்படின்னு எடுத்தேன்னா மியூ விச் இஸ் ஈக்குவல் டு tan 90 அப்படி எடுத்தான்னு கூட ஆங்கிள் தானே அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது நான் 90 டிகிரி எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஸோ தட் இஸ் ராங். நான் மியூவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். மியூ விச் இஸ் ஈக்குவல் டு tan θ தென் மியூ ஆஃப் கிளாஸ் ஈக்குவல் டு 1.5. நல்லா கவனிச்சிங்களா? இந்த மாதிரி எந்த வார்த்தையும் கொஸ்டினில் கொடுக்கப்படலை. கிளாஸுனுடைய மதிப்பு 1.5 அவங்க கொடுக்கல. அவங்க கொடுத்தது பிளேன் கிளாஸ் சர்ஃபேஸ். நான் ஏற்கனவே போன யூனிட் சால்வ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், மியூ ஆஃப் ஏர்னு சொல்லும்போது 1, மியூ ஆஃப் வாட்டர்னு சொல்லும்போது 1.33, ரைக்வைஸ் மியூ ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லும்போது 1.5. இந்த 3 வேல்யூமாவது அட்லீஸ்ட் உங்கள் மைண்டில் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டினில் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. கொடுக்கலனாலும் அது மைண்டில் வந்திருக்கணும். எனிஹவ் தே ஷுட் ஹேவ் கிவன் அப். இதில் கொடுத்துருக்கணும், நீங்கள் புக்கை வெரிஃபை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்காம விட்டுருப்பாங்க. இது ஒரு காமன் பேஸ்டு கொஸ்டின், ஒரு காம்படிட்டிவ் பேஸ்டு கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அங்கே டெஃபினட்டாக இந்த வேல்யூ கொடுத்துருக்கணுங்கிறது நம்மளோட பாயிண்ட். ஸோ மியூவோட வேல்யூ 1.5 which is equal to tan θ. ஸோ tan θ which is equal to θ அப்படின்னு சொல்லும்போது tan inverse ஆஃப் 1.5. 1.5னா tan inverse ஆஃப் √3 அப்படின்னு பார்க்கும்போது which is equal to 1.7. tan 60யோட வேல்யூ நமக்கு 60யோட வேல்யூ 1.7 கிட்டத்தட்ட அது ஈக்குவலாக இருக்கிறனால ஒரு 55 டிகிரி அப்படிங்கிறத நம்மளே கன்சூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப அந்த அளவுக்குலாம் க்ளோஸான வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 அவ்வளோதான் அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்னமோ சிம்பிள் தான். இந்த பர்பண்டிகுலருங்கிற வார்த்தை என்ன பண்ணிடுறோம், நம்மளை டக்குன்னு குழப்பி விட்டுருவோம். இது ரிஃப்ளெக்ஷனையும் பற்றி நமக்கு தேவையே கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ என்னோட லைட் ரே ஒரு கிளாஸ் ரேந்து ஒரு அன்போலாரைஸ்டு லைட் ஆகுது இல்லையா, அந்த வரக்கூடிய இன்சிடெண்ட்டை தான் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது போன விஷயம் ரிஃப்ராக்ஷனை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. ஸோ யூ ஹேவ் டு அப்ளை தி ஃபார்முலா ஃபார் மியூ ஈக்குவல் டு tan θ விச் இஸ் நத்திங் பட் ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின். தட் ஆங்கிள் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரூஸ்டர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, இல்லை அன்போலரைஸ்டு ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் போலாரைசேஷன், இந்த மாதிரியான பல வார்த்தைகளில் திஸ் θ வேல்யூ வில் பி மார்க்ட் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ப்ராப்ளி வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது NCERT எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது அப்படிங்கிறனால தான் என்ன பண்ணிட்டேன், குயிக்காக முடிச்சிட்டேன். NCERT ப்ராப்ளம்ஸ் கூட பார்த்த வரையில் ஒன்றும் பெருசாலாம் டஃப்பாக இல்லை, இட்ஸ் ஈஸி தான். பட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நமக்கு NCERT எக்ஸசைசஸ் மட்டும் 2 பார்ட் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் ஒரு 2 பார்ட்டை தான் போடலான்னு இருக்கேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் கோ டு MCQ, that would be helpful for you. Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.